ஈஸ்வரா, இந்த சித்தசேனாவும் இந்த சௌதாமணியும் சேர்ந்துகிட்டு என்ன அவங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்களே. இப்ப கைப்படாம மிருதகத்தை வாசிக்கிறது எப்படிங்கறத நான் எப்படி கத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாம என்னோட சில நண்பர்கள் என்ன பாக்குறதுக்காக வருவாங்க. அப்போ நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சௌதாமணி. உங்க நண்பர்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். வாங்க எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. உங்க எல்லாருக்கும் எங்க அண்ணனை அறிமுகப்படுத்துறேன். வாங்க வந்து உட்காருங்க. நீங்களும் வாங்க. நீங்க வந்து இங்க உட்காருங்க. நல்ல சௌகரியமா உட்காருங்க. சௌதாமினி, சொல்லுங்க. உங்களோட அண்ணனை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அறிமுகப்படுத்துறேன். நாங்க எல்லாரும் அவரோட திறமைய பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். பாருங்க வந்துட்டாரு. வணக்கம். என்னோட தங்கையான சௌதாமணி தேவியோட நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். சித்தசேன ஐயா அவர்களே, ஊர் முழுக்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சு அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்களேன். கண்டிப்பா. அனைவரும் கவனிக்கவும். நமது விஜயநகரத்தின் 2 மகாராணிகளும் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் பெரிய மகாராணி அவர்களே. வணக்கம். வணக்கம் சின்ன மகாராணி அவர்களே. வணக்கம். ஐயோ, மகாராணிங்க இன்னைக்குன்னு பார்த்தா இங்க வரணும். வணக்கம் மகாராணி திருமலம்பா அவர்களே. வணக்கம். வணக்கம் மகாராணி சின்னதேவி அவர்களே. வணக்கம் சித்தசேன அவர்களே. நாங்க உங்க சிஷ்யர்களாக வந்திருக்கோம். தயவு செய்து உங்களோட அற்புதமான கலைய எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. சின்ன மகாராணி அவர்களே, எந்த கலையை கத்துக்கணும்னாலும் பல வருஷங்களோட உழைப்பு தேவைப்படுது, பயிற்சி தேவைப்படும், அதுக்காக கஷ்டமும் படணும். அதுக்கப்புறம் ஒரு வேளை கடவுளோட அருள் இருந்தா அப்போ உங்களால அந்த கலையை அடைய முடியும். அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க நீங்க தயாரா? மகாராணி திருமலம்பா, கரண்டில கைப்படாம சமைக்கிறது, அப்புறம் அதுக்காக பல வருஷம் கஷ்டப்படுறதும் என் மனசுக்கு என்னமோ அது சரியா படல. நீங்க சரியா சொல்றீங்க மகாராணி. சித்தசேன அவர்களே, நான் உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். சரிங்க. சித்தசேன அவர்களே, சொல்லுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நானும் ஒரு இசைக்கலைஞர் தான். நான் கூடனா? அருமை, மிக அருமை. பார்த்தாலே தெரியுதே, உங்க 2 பேரு முகத்திலையும் ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை கலையும் நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் என்னோட மிருதங்கத்தை எடுத்துட்டு வரேன். சரி வாங்க மகாராணி அவர்களே, வாங்க. பானுப்பிரியா, இந்த பொண்ணு யாரு? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அவங்க ராணி கூட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சௌதாமினி தேவி, உங்க தோழிகளையும் நீங்க உட்கார சொல்லுங்களேன். சரி, நீங்க எல்லாம் உட்காருங்க. நீங்க எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. இங்க பாருங்க, நீங்க என் பக்கத்துல வந்து உட்காருங்க. வாங்க, கூச்சப்படாதீங்க. வாங்க வந்து உட்காருங்க.
வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க. மகாராணி அவர்களே, அனுமதி கொடுங்க. சித்துசேன் அவர்களே, இவ்வளவு அழகான பெண்களா? சௌதாமினி தேவி, என்ன ஒரு அழகான காட்சி. இதெல்லாம் பார்க்க 2 கண்ணு போதாது போல இருக்கு. ஒருத்தரை விட ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்காங்க. பெண்கள்னாலே அழகுதா. நீங்க இங்க? வணக்கம் குருவே. வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம். நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தா அதான் ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதான் வந்துட்டேன்ல, நான் கிளம்புறேன். கொஞ்சம் நில்லுங்க குருவே. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இங்க வந்து உட்காருங்க. உட்கார்ந்து சித்தசேன அவர்களோட கலை நிகழ்ச்சிய பாருங்க. அப்படியே ஆகட்டும் மகாராணி திருமலாம்பா அவர்களே. உங்க உத்தரவை நான் எப்படி மீற முடியும்? நான் உட்காந்துக்கிறேன். என்ன நடன நிகழ்ச்சி குருவே. சித்தசேன அவர்களே, நீங்க இப்போ உங்களோட கலை நிகழ்ச்சிய ஆரம்பிக்கலாம். அப்படியே ஆகட்டும் மகாராணி அவர்களே. நீங்களும் ஏன் போய் நடனம் ஆடக்கூடாது? இல்ல அப்படியே ஆகட்டும் மகாராணி, நானும் போய் ஆடுறேன். முகத்தை மூடி ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த பெண் யாரு? அப்பா, என்னமா ஆடுறாங்க. என் கண்ணுக்கு அவங்கள தவிர வேற யாரையும் பார்க்க தோண மாட்டேங்குது. மணி, அந்த கிழவை எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாரு. கிளம்ப அந்த பொண்ணு ஆடுறத பார்த்து மயங்கிட்டாரு போல. இவங்க நடனம் ஆடுறது ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஆனா அவங்களோட ஆட்டம் நம்மள ரொம்ப ஈர்க்குது இல்ல? நான் வாசிக்கிறதுக்கு சமமா இவ்ளோ அழகா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அழகான பெண் யாரா இருக்கும்? ஏன் இப்படி முகத்தை திரைய போட்டு மூடி வச்சிருக்காங்க? பிரமாதம். இப்ப சித்தசேனா அவர்கள் மிருதங்கத்தை வாசிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி சத்தம் தானா வந்தது? இந்த மிருதங்கத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அற்புதம் சித்தசேன அவர்களே. நீங்க உங்களோட கலைய ரொம்ப அழகா வெளிப்படுத்துனீங்க. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏன் சார்பாகவும் மகாராணி சின்னாதேவி சார்பாகவும் இந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கிறோம். மிக்க நன்றி மகாராணி அவர்களே, ரொம்ப நன்றி. இப்ப நாங்க கிளம்ப அனுமதி கொடுங்க. வாங்க. இந்த மிருதங்கத்துக்குள்ள எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னோட மிருதங்கம், நான் என்னோட மிருதங்கத்தை இங்கே தானே வச்சேன்.
எங்க போச்சு என் மிருதங்கம்? என்னோட மிருதங்கத்தை யார் இங்க கொண்டு வந்து வச்சா? தங்கச்சி நீயா? ஹா, நீங்க வாசிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போயிருக்காங்க. ஹா. ரொம்ப நன்றி தங்கையே. இது என்னோட கடுமையான பயிற்சிக்காகவும் நான் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்ச பலன். அப்புறம் கூடவே அந்த கடவுளோட அருளும் இருக்கு. அப்ப சரிங்க. தங்கச்சி, ஹா, அந்த பெண் யாரு? தங்க நிறத்துல புடவை கட்டி இருந்தாங்களே அவங்க. என்னோட மிருதங்கத்தோட இசைக்கு அவ்வளோ அழகா நடனமாடி மனச நிறைய வச்சுட்டாங்க. உங்களுக்கு அந்த பெண்மணி யாருன்னு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க ராணிங்க கூட வந்திருப்பாங்க. சரிங்க தங்கச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க. கடவுளே, ஒரே ஒரு தடவை, இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த அழகான பெண்மணியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுங்க. கடவுளே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் உங்களுக்காக தவம் இருக்கேன். அந்த யாகத்துக்கான மந்திரம் எல்லாத்தையும் நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்படியாவது நான் வேண்டிக்கிட்டதை மட்டும் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க கடவுளே. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவையாச்சும் அந்த அழகான பெண்மணியோட தரிசனத்தை கொடுங்க. அழகு தேவதையே, ஏய் அப்பா, புடவெல்லாம் கட்டியிருக்காரு. எவ்வளவு அழகா நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பெண். ஐயோ, அவங்க எவ்வளவு அழகா ஆடினாங்களோ அந்த அளவுக்கு அவங்க முகமும் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க முகத்தை மூடிக்கிட்டு இருந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா நான் அங்கேயே அந்த இடத்துலயே மயங்கி விழுந்திருப்பேன். ஐயோ, என்னது? நான் எங்க இருக்கேன்? இப்ப யாரு என்ன இந்த அளவுக்கு தாக்கிக்கிட்டு இருக்கிறது? நான் தான் சுவாமி, நான் தான். வருண்மாலா, நீயா? குருஜி, நாங்க தான் உங்களோட அன்பான சிஷ்யர்கள் தனிமணி. குருஜி, ஆனா இதெல்லாம் குருமாதா சொல்லிதான் நாங்க செஞ்சோம். கையில கிடைச்சதெல்லாம் உங்க மேல வீசணும்னு குருமாதா சொன்ன உத்தரவை நாங்க அப்படியே செஞ்சு முடிச்சிட்டோம். சுவாமி, நீங்க சித்தசேனாவோட மத்தளத்தை ஆசீர்வதிச்ச மாதிரி எனக்கும் நீங்க இந்த கருவிய ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. அப்புறம் இத வச்சு நான் பண்ற பஜனை அமோகமா இருக்கும். வருண்மாலா, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை நான் வருஷத்துல ஒரு முறை தான் பண்ண முடியும். நான் பண்ணிட்டேன். நீ இப்ப என்கிட்ட முன்னாடியே சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. அடுத்த வருஷம் உங்ககிட்ட இருக்கிற எல்லா கருவிகளையும் நான் ஆசீர்வாதம் பண்றேன். இப்ப நீ கிளம்பு. சரிங்க சுவாமி. எத்தனை தடவை மன்னிப்பு கேட்பீங்க? எத்தனை தடவை கேட்பீங்க? குருஜி, இப்படிதான் தப்பே பண்ணாத உங்க அப்பாவி சிஷ்யர்களை தண்டிக்க போறீங்களா? இல்ல உங்க பரம எதிரியான பண்டித ராமகிருஷ்ணனுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிப்பீங்களா? அவன் விஷயத்துல நான் என்ன யோசிக்கிறது? பண்டித ராமகிருஷ்ணனோட முடிவு நிச்சயமாயிடுச்சு.
குருவே நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்டித ராமகிருஷ்ணா உங்களை விட பெரிய அறிவாளி. ஆமா குருஜி, அவர் எப்பவும் போல பிரச்சனைக்கு விடைய கண்டுபிடிக்கிற மாதிரி இதுக்கு ஒரு விடைய கண்டுபிடிச்சிருந்து நிக்க போறாரு. ஆமா குருவே. எனக்கு தெரிஞ்சு இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட கதையை முடிக்க கூடிய ஒரே ஆளு நீங்க மட்டும்தான் குருஜி. அது மட்டும் இல்லாம நீங்க பண்டித ராமகிருஷ்ணனுக்கு கொடுத்த அந்த மொழிபெயர்ப்பு பயிற்சி இன்னும் முடியவே இல்லை. ஆமா குருஜி, இதையும் மறக்காதீங்க. பண்டித ராமகிருஷ்ணா இன்னும் உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்காரு. ஓஹோ, இத நான் மறந்து போயிட்டேனே. விடிகாலையில நீங்க 2 பேரும் பண்டித ராமகிருஷ்ணனை மொழிபெயர்ப்பு பயிற்சிக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அப்படியே செய்யறோம் குருஜி. பண்டித ராமகிருஷ்ணா, சித்துசேன் அவர்களோட பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கான வழியை தேடு. ஏன்னா இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டா மட்டும்தான் இதுக்கான வழிய உன்னால தேட முடியும். நான் உன்னோட 2 நாட்களையும் மொழிபெயர்ப்பு பயிற்சிங்கிற வேலையிலேயே வீணாக்கிடுவேன். அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க, அம்மா சீக்கிரம் வாங்க. நான் அந்த அறைக்குள்ள யாரோ ஒரு பெண் நுழையறத பார்த்தேன். அம்மா, அது யாரோ ஒரு பெண்ணெல்லாம் இல்ல, அது அப்பா தான். என்ன 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 பாக்குறீங்கம்மா? எதுக்கு நீங்க 2 பேரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்புறம் அந்த 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 பெண் எங்க? எந்த பொண்ணு? என் வீட்டோட 2 பெண்களும் கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. 3ஆவதா எந்த பொண்ணு வரலையே. நான் ரொம்ப நேரமா இங்கதான் நின்னுட்டு இருக்கேன். ஒருவேளை 3ஆவதா யாராவது ஒரு பொண்ணு வந்திருந்தா அது முதல்ல எனக்கு தானே தெரிஞ்சிருக்கும். இங்க யாருமே வரல. உங்க 2 பேருக்கு ஏதோ மனப்பிராந்தி. ஆமா, நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தீங்க? நீ உள்ள சமையல் அறையில இருந்தப்போ. சரி, நீ போய் எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டேன். ஆனா கைப்படாம அந்த மிருதங்கத்தை எப்படி வாசிக்க போறனோ தெரியலையே. அம்மா தாயே, நீதாம்மா என்ன காப்பாத்தணும்.